வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. கவனம். நாம் செல்லும் பாதையில் கவனம் தேவை. பெரிய பாறைகள் ஒதுங்கி போக வைக்கும், சிறிய கற்கள் தான் தவறி விழ வைக்கும். இனிய வணக்கம். தினேஷ் லண்டன்ல அமைச்சிருக்காங்க. தேங்க்யூ தினேஷ். தென்னாப்பிரிக்கால இது நிஜமாவே நடந்த கதை. தென்னாப்பிரிக்கால ஒரு சிங்கிள் மதர், அதாவது அவங்களுக்கு கணவன் இல்லை, அவங்களும் அவங்க சின்ன மகள் மட்டும் இருந்திருக்காங்க. அவங்க ஏழ்மையான குடும்பம். ஒரு நாள் அந்த குழந்தை ரொம்ப பசின்னு சொல்லியிருக்கு. அந்த பசிக்கு அவங்க அம்மா காசு கொடுத்து போய் கடையிலேருந்து நீ பிரெட் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த சின்ன பொண்ணு கடையில் போய் பிஸ்கெட் பிரெட்டு வாங்கிட்டு வருது. பிரெட்டு வாங்கிட்டு வர வழியில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இந்த சிறுமியை அழகாக ஃபோட்டோ எடுக்கிறார். ஃபோட்டோ எடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோட்டோ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாரு. அந்த ஃபோட்டோ பயங்கரமாக வைரல் ஆயிடுது. வைரல் ஆன பிறகு இந்த பிரெட் கம்பெனிக்காரன் இந்த ஃபோட்டோவை பார்க்குறான். பார்த்துட்டு, ஓ, இந்த பொண்ணு கையில் வச்சிருக்கிறது நம்மளோட கம்பெனி பிரெட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க, இந்த போட்டோ அவங்களும் மேலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எல்லா விளம்பரத்துலயும் அந்த பொண்ணோட போட்டோ போட்டு இந்த பிரெட்டை விற்கிறாங்க. செம்ம சேல்ஸ். கம்பெனி பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. கம்பெனி பிச்சுட்டு போனோடனே ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, இந்த குழந்தைய அவங்க கம்பெனியோட நிரந்தர மாடலா பண்ணி அந்த குழந்தைக்கும் நிறைய காசு கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரமே மாறி போயிடுது. இவ்வளவுதான் இந்த கதை. பாருங்க, நம்ம கையிலயும் போன் இருக்கு. நம்ம எப்ப பார்த்தாலும் செல்ஃபி எடுக்கிறோம், நான் எடுக்கிறேன், என்ன எடுக்கிறேன், என் குடும்பத்தை எடுக்கிறோம் மட்டுமே எடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு குழந்தைய நம்ம போட்டோ எடுத்து அது அவங்க வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ற அஸ்திரம் நம்ம கையில இருக்கு. ஸோ நம்ம கையில் இருக்கிற விஷயத்த நமக்கும் யூஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணி மற்றவங்க வாழ்க மெருகேற்கிறவங்களால முடியும்னா தயவுசெய்து அதை செய்யுங்க. ஏன்னா எந்த ஃபோட்டோ யாருக்கு வைரல் ஆகி எந்த மாதிரி யூஸ் ஆகும், அதனால அவங்க வாழ்க்கை எப்படி மேம்படும் நமக்கு தெரியாது. பாருங்க, நம்ம வேலையை செய்வோம், நம்ம போட்டு விடுவோம், அது பிடிச்சிக்கிறது பிடிச்சிட்டு போகுது. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி இட்லி சுட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. அந்த பாட்டிக்கு அவ்வளோ நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணி அந்த பாட்டிக்கு ஒரு சின்ன வண்டியில கடை வச்சு கொடுக்குற அளவுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்திருக்கு. நமக்கு தெரியாது, நம்ம கண்ணில் படுற சில அழகான விஷயங்களை ஒரு தேவைங்கிற விஷயங்களை நம்ம நம்ம கையில் இருக்கிற ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டோம் அப்படின்னா இதனால பல மக்களுக்கு போய் நல்லது செய்யும். ஓகேயா? ஸோ நமக்கும் கொஞ்சம் பொறுப்பு எடுக்கணும். நம்மளை பற்றி மட்டுமே சிந்திச்சுட்டு நம்மளை மட்டுமே ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம மட்டுமே ரசிக்கிறதோட மற்றவங்க வாழ்க்கையும் இந்த ஃபோன் மூலியமாவோ இந்த ஃபோட்டோ மூலியம் சிறப்பாக பண்ண முடியுங்கிறத உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்னோட எல்லா வீடியோவும் பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஓகேயா? தேங்க்யூ.